ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு டிசைன் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு அனிமேஷன் மாதிரி. அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரேம் வந்து செட் பண்ணிப்போம். ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 1366 × 768 வைக்கிறேன். நான் ஏன் 1366 × 768 வைக்கிறேன்னா என்னோடய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா அதுதான். நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க டெஸ்க்டாப்பாக. ஸோ வந்து இந்த சைஸ் வச்சுக்கிறதே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கிரிட் ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு 12 கிரிட்ஸ், மார்ஜின் ஒரு 6 சம்திங் 30 அப்படி வச்சுக்கோங்க. இது நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வெப்சைட் தான். டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வெப்சைட், DIGITAL எக்ஸ்பீரியன்ஸ் வெப்சைட். ஓகேங்களா? டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வெப்சைட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஆகாஷ் அப்படி போட்டுக்கிறேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ இது. ஸோ உங்கள் நேம் வச்சு நீங்கள் உங்கள் இதே ஃபார்மேட் வச்சு நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆகாஷ் குமார். டிசைனை வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணுங்கள், ரொம்ப மண்டையில் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். தி டிசைனர் டாட் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். அப்புறம் வச்சுட்டு ஒரு இந்த இதை வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் போல்டு வைக்கிறேன். வேணாம், இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக தான். இது ரெண்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசும் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ 96 வச்சுக்கிறேன். கொஞ்சம் கீழே இருக்கட்டும். ஓகேங்களா? அலைன்மெண்ட் படி கரெக்டாக இருக்குது. டன். இப்போ வந்து ஃப்ரேம் வந்து இதோட லேஅவுட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய அனிமேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வரணும், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் எனக்கு எப்படி வரணும்னு நினைக்கிறேன்னா கீழேருந்து இப்படி வரணும். அதாவது கீழேருந்து இப்படி வரணும். ஆனால் எனக்கு என்னதுன்னா இந்த கீழே இருக்கிற இந்த இனிஷியல் வந்து இது எனக்கு தெரியக்கூடாது. இது வந்து மறைஞ்சிடணும். இப்படி இருக்கணும். ஆனால் ஆகாஷ் குமார்னு மேலே வரணும். இதுதான் என்னோடய ஸ்டைல் பண்ண போகிறது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மாஸ்கிங் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட். ஓகேங்களா? ஆகாஷை இந்த மேலே வச்சுக்கிறேன். மாஸ்கிங் பண்ணும்போது எது மாஸ்க் பண்ணுறோமோ அதுதான் மேலே வரணும். மாஸ்கோட ஆப்ஜெக்ட் வந்து கீழே வரணும். ஆகாஷ் மேலே இருக்கே, அது கீழே இருக்க ரெக்டாங்குலர் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி யூஸ் ஆஸ் மாஸ்க். ஓகேங்களா? மாஸ்க் ஆகிடுச்சு. இப்போது ஆகாஷை வந்து நான் என்ன பண்ணலாம், கீழே இருக்கி பார்த்தீங்கன்னா மறையுது. ஓகே, பண்ணியாச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வந்து குமாரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வைக்கிறோம். ரெக்கார்ட் ஆகுதுங்களா? ரெக்கார்ட் ஆகுது. போன வாட்டி நான் பண்ணிவிட்டு ரெக்கார்டே பண்ணல, செம்ம காமெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து அடுத்து ரெக்டாங்கிள் 2 வந்து மாஸ்க்கு யூசர்ஸ் மாஸ்க் டிசைனர் மேலே வச்சுறேன். அதே மாதிரி யூசர்ஸ் மாஸ்க். ஓகே, டன். இப்போ வந்து இது அப்படியே 2, இது வந்து 1. இது எல்லாமே இனிஷியலுங்களா? இனிஷியலாக எனக்கு எதுவுமே தெரியாது. இனிஷியலாக எனக்கு எல்லாமே 0. ஹலோ, தம்முட்டு ஃபோனை வை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இனிஷியலாக நம்ம கொண்டு வந்துடுச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து எது உங்களுக்கு ஸ்லோவாக வரணும், லேட்டாக வரணும் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை இன்னும் கூட கொஞ்சம் கீழே எடுத்திங்கன்னா மேலே வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு டிசைனோட ஃபீல் வரும், அனிமேஷனோட ஃபீல் வரும். ஓகேங்களா? இனிஷியலாக எதுவுமே இல்லை. ஸோ இதை என்ன பண்ணுறேன், ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஆஃப்டர் டிலேயோட மீனிங் என்ன, ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்ஸ்டன்ட்லேருந்து ஸ்மார்ட் அனிமேட் யூஸ் பண்ணி
ஜென்டல் வச்சுக்கோங்க. ஜென்டல் வந்து 1200 எம்எஸ். டன். இப்போ மேஜிக் பார்ப்போமா? ப்ளே. மேஜிக். ஓகே, திரும்பி காட்டுறேன். மேஜிக், திரும்ப மேஜிக், இப்படி மேஜிக் பண்ணினே இருக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு ஃபீல் வருது. நம்ம ஏன் வந்து இதை இப்படி ரொட்டேட் பண்ணி வரக்கூடாது? ஸோ வந்து 3 செலக்ட் பண்ணி இனிஷியலாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அப்படி ஒரு டில்ட்டு, ஒரு 9.5 டிகிரி. என்னோடய மவுஸ் பாருங்கள், டில்ட்டு டில்ட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ எப்படி எனக்கு எப்படி வரும்? சர்ன்னு இப்படி கீழே வந்து கீழே தான் அப்படி ஸ்வைன்னு இப்படி ஆடு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் திருப்பின்னு வருவார். சிம்பு மாதிரி லெஃப்ட்டில் விட்டா ரைட்டில் திருப்பிக்குள்ள அது ஆடு வரும். புரியுதுங்களா? இன்னும் கூட இதுதான் நமக்கு வேணும். அடுத்து இது இனிஷியல். இப்போ இந்த ஒரு அனிமேஷன் முடிஞ்சிச்சிங்களா? அடுத்த அனிமேஷன் நம்ம போகணும். எங்கே காணோம்? நம்ம இதை காப்பி பண்ணி கொண்டு வரோம். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இது நீங்கள் எதை தொடணும், இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு மறந்துங்க. அது அப்படியே மறந்துருக்காது. செகண்ட் அனிமேஷன் போகிறோம். செகண்ட் அனிமேஷன் நீங்கள் எப்படி வேணும்னா, மேலேருந்து இமேஜ் கீழே வரணும். சர்ன்னு லெஃப்ட்லேருந்து டமால்னு கீழே வரணும்ல, இந்த வடிவேல் டைலாக், லெஃப்ட்டில் டமால்னு அந்த மாதிரி. ஸோ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். இமேஜ் வந்து என்னோடய இமேஜ். இது நான் கிடையாது, பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 3 மேலே கொண்டு வந்துட்டு செலெக்ஷன் கலரை ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். எனக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கிங் இருக்குது. இந்த மாஸ்கிங் நமக்கு தேவையில்லை. இப்போது எதுக்கு இந்த மாஸ்கிங்? இப்போது தேவையில்லாத டெலிட் பண்ணுறோம். மாஸ்கிங்கை டெலிட் பண்ணியாச்சு. டெலிட் பண்ணிட்ட பிறகு இப்போது எனக்கு நான் என்ன சொல்கிறேன், மேலேருந்து கீழே வரணும்னு சொன்னேன்னா நான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இனிஷியலாக எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ இனிஷியலாக என்ன இருக்கும், இதுதான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இமேஜ் வரணும். ஸோ இனிஷியலாக அந்த 3 டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், இந்த 3 காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பிளாக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பின்னாடி ஒயிட் இருக்குது, ஃப்ரண்ட்டில் பிளாக் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த இதையும் மாஸ்க் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அது மேலே இருக்குது தெரியாது. அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த 4 மேலே கொண்டு வந்துட்டு அப்படியே ரைட்லி வந்து யூசஸ் மாஸ்க். ஓகே, மாஸ்க் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணும்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே, கூல். ஸோ 3லேருந்து 4 என்னவாக இருக்கும், இந்த ரெக்டாங்கிள் கீழே வந்துட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ளோ பண்ணுவோமா? ப்ரோட்டோடைப், ஸ்மார்ட் அனிமேட் ஆன் ஆஃப்டர் டிலே, ஸ்மார்ட் அனிமேட் 1200 ms எல்லாம் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? கரெக்டா? சூப்பர், நல்ல ஒர்க்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ளோக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ளோ வரணும். அப்படியே டெலிட் பண்ணி இதை அப்படியே தூக்கி விட்டு இங்கேருந்து இங்கே எனக்கு அனிமேஷன் எதுவும் கிடையாது. ஸோ வந்து இன்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டிலே 1 ms டக்குன்னு இங்கே வந்துடும். இந்த அனிமேஷன் முடிச்சுட்டு இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்கிறது தான் இதோட மீனிங். ஓகேங்களா? இப்போ பார்ப்போமா? ஓகே, சூப்பர். ரீலோட் பண்ணுறேன். அப்படியே கீழேருந்து மேலே போகணும்.
அடுத்து வந்து ஃபிஃப்த்தில் எடுக்க எப்படி வரணும், ஒரு டிசைன் நான் காட்ட போகிறேன், என்னோடய சைட்டாண்ட காட்ட போகிறேன். எப்படி காட்ட போகிறேன்னா, இதை அப்படியே தூக்கிட்டு இவனை எல்லாரையும் டெலீட் பண்ணிவிட்டு டிசைன் வச்சுட்டு லே அவுட் ஆன் பண்ணிவிட்டு என்னோடய லோகோ வந்து AK டாட் அப்படி வச்சுட்டு சும்மா உங்கள் லோகோ எது வேணால் வச்சுக்கேன், உங்களோட இஷ்டம் தான். ஒரு 48 வச்சுட்டு ஆகாஷ் AK. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், மீ இந்த ஹோமு, அபவுட்டஸு, கான்டாக்டஸு, கேலரி அப்போல்லாம் கொடுத்திங்கன்னா அது வந்து பழைய ஸ்டைல். ஒரு டிசைனராக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவாக இருக்கும். ஹோம்லேருந்து HO ரிமூவ் பண்ணிங்கன்னா மீ, அதாவது நான். ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து ரெகுலர் 36 அந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசிங்க. மீ ஒர்க்ஸ், நான் என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன் அது. அடுத்து வந்து கேலரி. ஓகே, இது 3 இடுக்கமாக இருக்குது, கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னோடய சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் நான் ஷோகேஸ் பண்ணணும். ஷோகேஸ் பண்ணுறோம். ஷோகேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே ஓகேங்களா, நடுவில் வந்து காலியாக. ஸோ நடுவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் பண்ணுறோம். டிசைன் ஏஜென்சி வித் கிரியேட்டிவ் விஷுவல் லாங்குவேஜ். ஓகே, ஓகேங்களா. வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு ஒரு மஞ்சள் கலரில் அப்படி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஒரு இமேஜ் கொண்டு வரோம், அதாவது ஷோகேஸ் பண்ணுறதுக்கான இமேஜஸ். ஓகே, இங்கே ஒரு இமேஜ், இங்கே ஒரு இமேஜ், அடுத்து இங்கே ஒரு இமேஜ். டன். ஓகேங்களா. இப்போது இதுலேருந்து இது வரும்போது கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்காது. இதுதான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். என்னோடய ஐடியா என்னென்னா, இதை மட்டும் அனிமேட் பண்ணாலே போதுன்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ இனிஷியலாக எங்கே இருக்குது, இனிஷியலாக எதுவுமே இல்லை. ஸோ வந்து இனிஷியலாக நான் இதுவே இனிஷியலாக மாற்றிக்கிறேன். எப்படி மாற்றுறேன்னா, இது 3த்தையும் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிப்போம். குரூப் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சாரி, இந்த குரூப் 1 இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த குரூப் 1 வந்து இருங்க ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஷோகேஸ்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். இந்த ஷோகேஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பேஸ்ட் ஆன மாதிரி இல்லை. ஓ மை காட். ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சுக்கலாம். இப்போது எனக்கு அசிங்கமாக தெரியுது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது அப்படியே கொஞ்சம் கீழே எடுத்துன்னு வந்து வச்சுறேன். ஓகேங்களா. இப்போது இந்த ரெக்டாங்கிள் இப்படி மறையும் போது இந்த மாதிரி தெரியுதுங்களா, பின்னாடி தெரியுதுங்களா. ஸோ வந்து நான் அந்த ஷோகேஸை மட்டும் நான் ஒபாசிட்டி ஃபுல்லாக 0 வைக்கிறேன். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. டன். இப்போது இந்த 4த்தையுமே என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் அடிக்கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒபாசிட்டி வந்து 100ல் வச்சு காட்டுறேன்.
உங்களுக்கு அதோட அனிமேஷன் எப்படி பண்ணலான்னு யோசிச்சது உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ தெரிஞ்சுங்களா, கீழேருந்து மேலே வரணுன்றது தான் கான்செப்ட்டு. இப்போ கொஞ்சம் கீழே வச்சுக்கிறோம், வச்சுட்டு 0 வைக்கிடுங்க. ஓகே டன். இப்போ வந்து இந்த ரெக்டாங்கிளை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுருங்க. முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போது மேஜிக் பண்ணுறதுக்கு ப்ரோட்டோடைப், அந்த ப்ரோட்டோடைப்பை இங்கே இது பண்ணிவிட்டு ஆஃப்டர் டிலே அனிமேஷன் ஸ்மார்ட் அனிமேட் 1200 ms முடிஞ்சிச்சு. பார்ப்போமா? கஷ்குமார் வந்துட்டாரு. சூப்பர். கஷ்குமார் வந்துட்டாரு. பிரகாஷ்குமார் முடிச்சிங்களா? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன், நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தோணுதை நீங்கள் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்ன மென்ஷன் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் காட்டுறேன், இங்கே போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய டேக் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன்.